Hi students, இன்னைக்கு day 4 of daily newspaper analysis DNA. நம்ம ஆல்ரெடி நேத்து என்ன பார்த்தோம்? RC and closed list பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பழையபடி நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டே நம்ம பார்த்த வெக்காப் ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோடைய சீரியஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம டெய்லி கண்டென்ட் கொண்டு வருவோம். இதோடைய வியூஸ் ஆர் சப்போர்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெகுலர் கோர்சஸ்ல இதை அப்லோட் பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த சீரியஸ்க்கு எவ்வளவு இருக்கோ நம்ம இதை கண்டினியூவா கொண்டு போகலாம். ஓகே, நேத்து நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் என்னன்னா, ஆர்சிஎன் க்ளோஸ்டர்ஸுக்கு உங்களுக்கு கீழே கமெண்ட்ல வந்து டைட்டில் சொல்லியிருந்தேன். அதாவது டே 2 ஆஃப்ல நான் கிரீடிக்கு என்ன மீனிங் கேட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு ஆன்சர் பேராசை இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. கரெக்டான ஆன்சர் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி தான் ஒரு 10 வெக்காப்ஸ் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒன்வர்ட் சப்ஸ்டிடியூஷன் 4, ஃப்ரேசல் வெர்ப் 4, idioms phrases வந்து ஒரு 5, அதுக்கப்புறம் ஸ்பாட் தி எரர் ஒரு 5 பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெக்காப். இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஹப் ஹி வெல், ஹப் யூ வெல். ஹப் யூ வெல்னா என்ன? ஹப் யூ வெல்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ரீசெண்டா சிஜேபி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல, ஒரு மாபெரும் புரட்சி, ஒரு புரட்சி வெடிக்கிறது பேர் தான் ஹப்பெல் நம்ம சொல்லுவோம். A violent or sudden change or distribution to the system, organization or society இப்படி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நான் வயலன்ஸ்ல நம்ம ரெவல்யூஷன் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாலும் இது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல், சோசியல் அண்ட் எமோஷனல் டர்புலன்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கல்ல ஒரு டர்புலன்ஸை கிரியேட் பண்ண இந்த சிஜேபி தான் நம்மளுடைய இந்தியாவுடைய இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா. ஓகேவா? அப்போ மாபெரும் புரட்சி ஆர் குழப்பம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நம்ம நிறைய டைம் பயாலஜில படிச்சிருப்போம். நான் கேன்சரஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா பெகின், இப்படி நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு ஆபத்தற்ற, இதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இப்ப இந்த குழந்தைக்கு அதை கட்டி இருக்குல்ல, இந்த கட்டி தான் வந்து இந்த பெகன் நம்ம சொல்லுவோம். இதனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, ஆபத்து அற்ற. அப்போ அதோடைய மீனிங் நம்ம என்ன சொல்லலாம்? ஹார்ம்லெஸ் நம்ம சொல்லலாம். தேர்ட் வெக்காப் பார்த்தோம்னா, இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஆட்டோரி. இங்க நம்ம ஃபெனடிக்ஸ்ல பார்த்தோம்னா ஆட்டோரி. அதாவது ஆட்டோரினா என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்றது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம மோட்டிவேஷன் ஸ்பீக் பண்றது, இது எல்லாமே நம்ம என்ன சொல்றதுன்னா ஆட்டோரின்னு. தமிழ்ல ஊக்குவிக்கும், அறிவுரை கூறுதல் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது நம்ம நிறைய டைம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுதான் இதோடைய எக்ஸாக்ட் மீனிங்கா நமக்கு தெரியாம இருந்திருக்கும். இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஆர்டரி. ஆர்டரி நம்ம இதை சொல்லணும். ஃபோர்த் கொஸ்டின் நம்ம பார்க்கறது, ஃபோர்த் வெக்கா எம்ப்ரோயில். எம்ப்ராயில். எம்ப்ராயில்னா என்ன? இதே மாதிரிதான் ஒரு வார்த்தை நம்ம ஒரு 2 days முன்னாடி பார்த்தோம், எம்ப்ரியோலிகோ. இதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இதுக்கு என்ன வித்தியாசம். எம்ப்ரியோலிகோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வார்த்தை இந்த வார்த்தையும் ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் கொஞ்சம் சென்டென்ஸ் மட்டும் மாறுது. ஓகே, எம்ப்ராயில் என்னன்னா டு இன்வால்வ் சம்ஒன் டீப்லி இன் ஆர்குமெண்ட், கான்ஃப்ளிக்ட் ஆர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அதாவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப ஆர்கியூ பண்றது, ரொம்ப சண்டை போடுற மாதிரி நம்ம பேச வைக்கிறது. தமிழ்ல இதோட இன்னொரு மீனிங் நம்ம பார்த்தோம்னா சண்டையில் சிக்க வைக்க செய்தது. அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்ம சண்டையில மாட்டி விடுறது, இந்த மாதிரி கூட நம்ம இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் சொல்லலாம். ஓகே, ஃபிஃப்த் ஒன் ரக்ஷன். ரக்ஷன்றது இந்த வார்த்தை நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். இது வந்து என்னன்னா கலவரம், கூச்சல். அதாவது கிரௌடா போகும்போது சண்டை போடுறது. குரால்னா என்னன்னா ஃபைட், 2 பேர் அடிச்சுக்கிறது பேர் தான் குரால் நம்ம சொல்லுவோம். அப்ரோன்றது ரொம்ப சவுண்ட் ஏத்தி பேசுறது, நாய்ஸி டிஸ்டர்பன்ஸ், இது எல்லாமே நம்ம ரக்ஷன் நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதோடைய ஆப்போசிட் மீனிங் என்னவா இருக்கும்? சைலன்ஸா தான் இருக்க முடியும். ஏன்னா ரக்ஷன்றது ஒரு நாய்ஸ், ஒரு கூச்சல்ன்றது மாதிரி. அப்ப அதோட ஆப்போசிட் கண்டிப்பா சைலண்டா தான் இருக்க முடியும். இது எல்லாமே இதோடைய மீனிங் தான். கூச்சல்னு நம்ம சொல்லலாம், கலவரம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சிக்ஸ்த் வெக்காப் என்னன்னா லக்ஸ்டர். லக்ஸ்டர். லக்ஸ்டர்னா என்னன்னா அந்த லேக்னால சம்திங் ஏதோ ஒண்ணு இழந்திருக்காங்கன்னு அர்த்தம். லேக்கிங் ஆஃப் ஸ்கில் அப்படின்னா நம்ம பேசியிருப்போம்ல, லேக்கிங்னால ஏதோ ஒண்ணு இழக்கிறது. இங்க என்னது? லேக்கிங் எனர்ஜி, பிரில்லியன்ஸ், வைட்டலிட்டி, என்தியூசிசம். அதாவது ஒரு என்ன சொல்றது, சுவாரஸ்யமற்ற, எதுக்குமே இன்ட்ரெஸ்டா இல்லாம ஒரு மந்தமான நிலையில
நம்மலாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம்ல, எதுவுமே பண்ண பிடிக்காது, படிக்க பிடிக்காது, வீட்ல எந்த வேலை செய்ய பிடிக்காது, மூவி பார்க்க பிடிக்காது. எதுலயுமே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாம போயிடுவோம்ல. ஒரு டிப்ரெஷன்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்தா. அதுதான் வந்து லேக்லஸ்டர் நம்ம சொல்லுவோம். மந்தமான, சுவாரஸ்யமற்றன்னு. செவன்த் வேக்கா பார்த்தோம்னா, இதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது? வீனல். எப்படி? வீனல். வினல் நம்ம சொல்லணும். வினல்னால ஒண்ணும் கிடையாது. இந்த லஞ்சம் வாங்குறதுதான். லஞ்சம் வாங்குறதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா வினல். கரப்ஷன், பிரைபரி, டிஸ்ஆனஸ்ட் ஃபினான்ஷியல் கெயின். அதாவது நியாயமற்ற பொருளாதாரத்தை நம்ம சேர்க்கறது பேர் தான் வந்து வினல் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒனரஸ். இது வந்து நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனே நம்ம பிளாக் புக்ல பார்த்திருப்போம். ஒனரஸ்னா என்ன? ஒனரஸ்னா கடினமான, எஃபோர்ட்ஃபுல் பர்சன். யார் ஒருத்தங்க அவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஒனரஸ் நம்ம சொல்லுவோம். இன்வால்விங் அமௌண்ட் ஆஃப் த எஃபோர்ட், டிஃபிகல்டி தட் இஸ் த ஆப்ரெசிவ்லி பர்டன்சம். ஒருத்தங்க அவங்கள பொருட்படுத்தாம அவங்களுடைய அதிக எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த செய்யறது பேர் தான் ஒன்னரஸ் நம்ம சொல்லுவோம். இந்த பையன் அவனால படிக்க முடியலதான், பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். அவனுடைய லிமிட்டை தாண்டி ஒரு எக்ஸ்டெண்ட் போய் அவன் ஒர்க் பண்றான்ல, அது பேர் தான் நம்ம ஒன்னரஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு நம்ம ரிலேட்டட் மீனிங் பார்த்தோம்னா டயரிங், அரடஸ் அண்ட் டிமாண்டிங் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நைன்த் வெக்கப். இது ஈஸியா நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி தரேன். இது மட்டும் எடுத்துக்கோங்க, தனியா பிரிச்சுக்கோங்க. ரைட்லி, எஸ்பி சேர்த்தா ஸ்பிரிட்லி. இப்படிதான் நம்ம சொல்லணும். அப்ப இங்க பாருங்க, ஸ்பிரிட்லி. ஸ்பிரிட்லினா என்ன? நம்ம வந்து சொல்லுவோம் ஸ்பிரிட்ஃபுல்லா இருங்க. ஒரு வந்து நம்மளுடைய ஸ்பிரிட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ இந்த ஸ்பிரிட்ஃபுல்லா என்ன? நம்மளுடைய இன்னர் ஹாப்பினஸ், நம்ம வந்து லைட் ஹார்ட்டடா இருக்கணும், ஒரு குழந்தைங்க கூட நம்ம சிரிக்கணும், ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட்ல நம்ம இருக்கணும், எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது பேர் தான் வந்து ஸ்பிரிட்லி நம்ம சொல்லுவோம். சுறுசுறுப்பான, உற்சாகமான. ஓகேவா? அடுத்த 10th வெக்கா பாத்தீங்கன்னா, இது வந்து பெர்ட்ரப். பெர்ட்ரப்னா என்ன? நம்மளுக்கு எப்படி டிஸ்டர்ப்னு ஒரு வார்த்தை இருக்கோ, டிஸ்டர்ப், அது வந்து டிஸ்டர்ப். இது வந்து பெர்டப்னு. பெர்டப்னா ஒண்ணும் கிடையாது, மனக்கலக்கம். அதாவது மனசு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லாம, அங்க பாருங்க, டு டிஸ்டர்ப் த நார்மல் ஸ்டேட், கோர்ஸ் ஆர் ஆர்டர் ஆஃப் த சம்திங். ஏதோ ஒரு நார்மலா இருக்க விஷயத்த நம்ம டிஸ்டர்ப் பண்றது பேர் தான் வந்து பெர்டர்ப். நம்ம நல்லா தான் இருப்போம், நல்ல விஷயத்த தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம், சடனா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டை வந்து அட்டாக் பண்ணும். சே அவங்க லைஃப் இப்படி இருக்கு, சே அவன் இவ்வளவு மார்க் எடுக்கிறானே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தும், மனக்கலக்கமாயி அதுக்கப்புறம் நம்ம டிப்ரெஷன்ல போயிடும். அப்ப இது பேர் என்னது? பெர்டர்ப். ஓகே, இன்னைக்கு நம்ம 10 வெக்கா பார்த்தோம். ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஹப்பில் என்ன சொன்னேன்? ஒரு கிரேட் சேஞ்ச் ஆர் டிஸ்டர்பன்ஸ்னா எக்ஸாம்பிள் சிஜிபி நம்ம பேசியிருந்தோம், ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. பெயின்னா என்னன்னா இது வந்து ஆர்ம்லெஸ்ன்னு அர்த்தம். ஒரட்டரினா என்னன்னா ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்றதோ இல்லை என்கரேஜ் பண்றதோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து பேசுறது. எக்ஸ்டம்பர் கூட நம்ம சொல்லலாம், பேசிக்கிட்டே இருக்கிறவங்க பேர். அதுக்கப்புறம் எம்ப்ரியோல். எம்ப்ரியோல்னா என்ன? ஒருத்தவங்க வாதாடுறது, டிஃபிகல்ட் கான்ஃபிளிக்ட் ஆர் ஆர்கியூமெண்ட், சண்டை போடுறதுக்கான இது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டிருந்தேன், எம்ப்ரியோல். இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டிருந்தேன். ஏன்னா இது நம்ம 2 days முன்னாடி நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் ரக்ஷன். ரக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் நாய்ஸி அக்ரிமெண்ட், ஆர்கியூமெண்ட், ஒரு சண்டை போடுறதுக்கு கூச்சல் இருந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வினல். வினல்னா என்ன? லஞ்சம் வாங்குறது, அதாவது டிஸ்ஆனஸ்ட் திங்ஸ் ஃபார் மணி, காசுக்காக ஏதாச்சும் ஒரு நியாயமற்ற வேலை செய்யறது. ஓனரஸ்னா டயர்டா எஃபோர்ட் போட்டு அவங்களுடைய எக்ஸ்டெண்டை தாண்டி ஒர்க் பண்றது பேர் தான் ஓனரஸ் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்பிரிட்லி. ஸ்பிரிட்லினா என்ன? ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லா, சந்தோஷமா, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது ஸ்பிரிட்ஃபுல். பெர்டர்ப்ன்றது என்னது? டு ஒரி ஆர் டிஸ்டர்ப் சம்மோன். ஒருத்தவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றதா இருக்கலாம், இல்லாட்டி நம்மளே வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இருக்கிறதுல இந்த இன்னைக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டர்னா என்ன? நம்ம எக்ஸாம் எழுதும்போது இருக்கிற பேர் தான் இன்விஜிலேட்டர். இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா சூப்பர்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஒன் செகண்ட், சூப்பர்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம சொல்லலாம். இன்விஜிலேட்டர்னா, இன்வைஜில் என்னன்னா ஒருத்தவங்க கண்காணிக்கிறது. அப்போ ஒரு கண்காணிக்கிறதா இன்விஜில், அதை பண்றவங்க பேரு இன்விஜிலேட்டர். ஓகேவா? தேர்வு கண்காணிப்பாளர் தமிழா நம்ம சொல்லலாம்.
அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ட் பார்த்தோம்னா, என்ன ப்ரோ வார்த்தையை பெருசா இருக்கு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம், உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். அப்பெல்லாம் படாதீங்க. ஈஸியா உங்களுக்கு ரெண்டா நான் பிரிச்சு காட்டுறேன். இப்படி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஜூரிஸ், ப்ரெடன்ஸ். ப்ரெடன்ஸ்ன்றது இன்னொரு வார்த்தை, ஜூரிஸ்ன்றது இன்னொரு வார்த்தை. இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஜூரிஸ் ப்ரெடன்ஸ். ஜூரிஸ் ப்ரெடன்ஸ் நம்ம சொல்றது. ஜூரிஸ் ப்ரெடன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, இது லா ரிலேட்டடானது. The study in philosophy, theoretical science, law, science of the law and legal system. நம்மளுடைய சட்டத்திட்டத்தை பற்றி படிக்கிற படிப்பு பேரு தான் வந்து, அது ரிலேட்டடா படிக்கிற படிப்பு பேரு தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஜூரிஸ்பிரடன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஜூரிஸ்பிரடன்ஸ். ஓகேவா? இது ஸ்பெசிபிக் சிஸ்டம், பிரான்ச் ஆஃப் லான்னு பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்லணும், மெடிக்கல் ஜூரிஸ்பிரடன்ஸ் இந்த மாதிரிலாம் தனித்தனியா இருக்கு. மெடிக்கல்லாம் தனியா இருக்கும், கிரிமினலுக்கு தனியா இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கு தனித்தனியா நம்ம படிக்கிறது. ஓகேவா? இப்ப தமிழ்ல பாருங்க, சட்ட தத்துவம் நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ஜூரிஸ்பிரடன்ஸ். நம்ம சேர்த்து எப்படி வாசிக்க சொன்ன? ஜூரிஸ்பிரடன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் லெக்சிகோகிராஃபர். லெக்சிகோகிராஃபர்னா யாரு? லெக்சிகோகிராஃபர்னா யாரு? டிக்ஷனரியை வந்து எழுதுறது, அதை வந்து எடிட் பண்றது, இவங்க தான் வந்து லெக்சிகோகிராஃபர் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்க லைப்ரரியில இருப்பாங்க சில பேர்லாம், புக்கை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. லைப்ரரியில இருக்கவங்க பேரு லைப்ரரியன். அதுல சில பேர் வந்து லெக்சிகோகிராஃபர்னு சொல்லிட்டு டிக்ஷனரிக்கு தனியாவே சில பேரை வச்சிருப்பாங்க. அவங்க வந்து டிக்ஷனரி டீச்சர்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க பேர் தான் வந்து லெக்சிகோகிராஃபர் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஓன்டாலஜி. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஓன்டாலஜி. இந்த ஓன்டோன்றது டீத்னு அர்த்தம். ஓகேவா? ஓன்டோன்றது டீத்னு அர்த்தம், ஒலஜின்றது ஸ்டடின்னு அர்த்தம். ஸ்டடி ஆஃப் டீத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஓன்டாலஜி நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ நம்மளுக்கு நிறைய இது இருக்கு. ஆர்த்தோனா என்ன சொல்லுவோம் நம்ம? ஆர்த்தோனா நம்ம போன் சொல்லுவோம். நியூரோனா என்ன சொல்லுவோம்? நர்வ் சொல்லுவோம். அதே மாதிரி பிளட்டை பத்தி படிக்கிறது என்ன சொல்லுவோம் நம்ம? இது எல்லாமே கார்டியாடிக். இது வந்து பிளட் அண்ட் ஹார்ட் வந்து வருது, நம்ம கார்டியாடிக். இந்த ரிலேட்டடா கார்டியாலஜி நம்ம சொல்லுவோம். வேற என்ன நம்ம மெயினா பார்க்கலாம்னா, கிட்னியை பத்தி படிக்கிறவங்க பேரு நெஃப்ராலஜிஸ்ட் நம்ம சொல்லுவோம். நெஃப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் ஆர்த்தோ பத்தி படிக்கிறவங்க நம்ம ஆர்த்தோன்னு சொல்லுவோம், எலும்பை பத்தி படிக்கிறவங்களுக்கு. இது எல்லாமே இந்த படிப்பு ரிலேட்டடா வருது. ஓலஜினா வந்து என்னன்னா ஸ்டடின்னு அர்த்தம். இதை வந்து நீங்க எப்படி பிரிச்சு படிக்கலாம்னா, லத்தீன் வேர்ட் தான் சொல்லுவாங்க, எட்டிமோலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு கிளாஸ்ல உங்களுக்கு எட்டிமோலஜி எப்படி எடுக்கிறது நான் சொல்லித்தரேன். இது ரூட் வேர்ட் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூட் அப். பூட் அப்னா என்னன்னா, நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்றப்போ பிஐஓஎஸ் சொல்லுவாங்க, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு. இது நம்ம சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது பூட்டிங்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுதான் வந்து பூட் அப் நம்ம சொல்லுவோம். சிஸ்டம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? அடுத்து பாட்டில் அப். பாட்டில் அப்ன்றது என்னது? பாட்டில் என்ன இருக்கும்? தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம், மூடி போட்டு வைப்போம். இது பாட்டில் அப்ன்றது என்னன்னா, நம்மளுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தி வைக்கிறது, நம்மளுடைய கோவத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது. எப்படி அந்த தண்ணி வந்து அந்த மூடி போட்டு நம்ம மூடி வச்சிருக்கோம் கொட்டாம இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஷோ பண்ணாம மூடி போட்டு வச்சிருக்கணும். அப்படிதான் வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வேர்ப்ல. தமிழ்ல பாருங்களேன், உணர்ச்சிகளை அடக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் பவ் அவுட். பவ் அவுட்னா என்ன? பவ்விங்னாலே நம்ம வந்து தலை வணங்குறதுன்னு அர்த்தம். பவ் அவுட்னா நம்ம தலை வணங்கி வெளியே போறோம்னு அர்த்தம். இப்போ நீங்க நிறைய ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேஜிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, தலையை வந்து வணங்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க விடை பெற போறாங்க, இந்த இந்த பாட்டு முடிச்சிருச்சு, அவங்களுடைய ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தேங்க் பண்ணிட்டு நன்றி செலுத்திட்டு போறாங்க. இதை பாருங்களேன், டு withdraw or retire gracefully from a position, competition or activity. அந்த விஷயத்துல இருந்து அவங்க வெளிவராங்க. விலகுதல், ஓய்வு பெறுதல் கூட நம்ம சொல்லலாம். ஓகே. அதுக்கப்புறம் பிரேஸ். பிரேஸ் ஃபார்னா என்னன்னா, நம்ம கையில அடிபட்டுச்சுன்னா நம்ம இது போடுவோம், இது பேர் வந்து பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ மென்டலி ஆர் பிசிக்கலி ப்ரிப்பேர் ஒன் செல்ஃப் ஃபார் சம்திங் டிஃபிகல்ட் ஆர் பெயின்ஃபுல், டேஞ்சரஸ். ஒருத்தவங்க வந்து மன ரீதியாகவும் சிரமத்துக்கு ஆளாகிறது, உடல் ரீதியாகவும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்கன்னா
அதை வந்து நம்ம பிரேஸ் ஃபார்ன்னு சொல்லுவோம். இந்த பிரேஸ்ன்றது அது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் நம்மளுடைய கையில மாட்டிக்கிறதுக்கு, அந்த கை வலியோ கால் வலியோ வந்தா நம்ம மாட்டுறது. ஓகே, அடுத்து கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட். இதுல பேரே நம்மளுக்கு தெரியுது. கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட்னா என்ன? நம்ம வந்து கொடுக்க போற விஷயத்த வந்து பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அப்ப ப்ரிப்பேர் பண்றோம்னா நம்மளுடைய 100% எஃபோர்ட்டை நம்ம எப்பொழுதுமே கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இல்லாட்டி நம்ம மறுபடியும் இன்னொரு வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். இந்த டைம்ல நம்ம எவ்வளவு எஃபோர்ட் கொடுத்து படிக்கிறோமோ, இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம மறந்து போயிட்டு நம்ம அந்த கஷ்டத்தை பார்க்க கூடாது, நம்மளுடைய கோலை பார்க்கணும், நம்மளுடைய இன்சல்ட்டை பார்க்கணும், நம்ம எங்கெங்க இது பண்ணோம், எங்கெங்க டவுன் ஆனோம், இன்னைக்கு நம்ம அதை அச்சீவ் பண்ணா இது எல்லாமே மாறும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட்னா உங்களுடைய 100% எஃபோர்ட்டை நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கறது ஆன் த ஃப்ரண்ட் லைன்ஸ். இதையும் நம்ம பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம். ஆன் த ஃப்ரண்ட் லைன்ஸ்னா என்ன? இந்த கோவிட் டைம்ல நம்மளுக்கு ஃப்ரண்ட் லைன் வாரியர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் லைன் வாரியர் யாரு? டாக்டர், நர்ஸ், அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்கள், இவங்க எல்லாமே வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸா இருந்தாங்க அந்த கொரோனா டைம்ல. இந்த எக்ஸாம்பிள் கூடயும் பாருங்க, நம்மளுடைய பார்டர் நேஷன்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே இவங்கலாம் வந்து ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் நம்ம சொல்லுவோம். யார் வந்து ஒருத்தங்க ஹேண்டிலிங் த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வைட்டல் ஆப்ரேஷன் டைரக்டா இன்வால்வ் ஆகி இது பண்றது. நீங்க எக்ஸாம்பிள் இந்த COVID-19 வச்சுக்கோங்க. டாக்டர், நர்ஸ் எல்லாம் எந்த ஒரு அவங்களும் எதுவும் பார்க்காம அவங்களுக்கு கூட இந்த நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆன் த ஃப்ரண்ட் லைன்ஸ்லாம் இதுதான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் கோ அவுட் ஆன லிம்ப். லிம்புன்றது என்னன்னா, லிம்புன்றது நம்மளுடைய ஃபோர் லிம்புன்றது என்னன்னா கை, நம்மளுடைய ஹிண்ட் லிம்புன்றது என்னன்னா இது வந்து ஹேண்டு, இது வந்து லெக். நம்ம வந்து ஃபோர் லிம் ஹிண்ட் லிம் நம்ம படிச்சிருப்போம். ஃபோர் லிம்ன்றது கை, ஹிண்ட் லிம்ன்றது கால். கோ அவுட் ஆன் த லிம்ன்றது என்னன்னா டு டேக் அ ரிஸ்க் ஆன் ஹோல்ட் அன்பாப்புலர் ஒப்பீனியன் டு சப்போர்ட் சம் ஒன் ஆர் சம்திங். இங்க பாருங்க, இந்த ஆடு வந்து இந்த பிரான்ச்சஸ்ல நிக்குது. அப்போ ஒரு ரிஸ்க், இதுக்கு வந்து ஆல்ரெடி ஏறி இருக்குமான்னு தெரியாது, ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கும், ஆனா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணுது. இதே மாதிரிதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த போய் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்னது கோ அவுட் ஆன லிம்ப்னா என்னது? அன்பாப்புலர் ஒப்பீனியன் டு சப்போர்ட் சம் ஒன் ஆர் டு டேக் அ ரிஸ்க்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய விளக்கங்கள் இதுக்கு நமக்கு இருக்கு. ரெஸ்பான்சிபிளா நம்ம எடுத்து பண்ற விஷயத்த கூட நம்ம கோ அவுட் ஆன் த லிம்ப்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆப்ஷன் அது நாலுமே வைக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒண்ணுதான் வைப்பாங்க. ஸோ எதுக்கு நிறைய இது நம்ம பார்க்கணும்னா, ஏன்னா ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கறது காட்டில கொஞ்சம் டிஃப்ரெண்டான கூட கேட்பாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது நீங்க இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த். லீப்ன்றது ஆழம். ஆழம் தெரியாமல் காலம் விடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழி போய் தமிழ்ல பார்ப்போம்ல. அந்த லீப்ன்றது என்னன்னா நம்மளுடைய டெப்த். அப்போ ஆழமான நம்பிக்கைன்னு அர்த்தம். நம்பிக்கையுடன் அடி எடுத்து வைத்தல். ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த நம்ம செய்யறது பேர் தான் வந்து டேக் அ லீப் ஆஃப் ஃபெய்த் நம்ம சொல்றோம். டு டூ சம்திங் அன்சர்டன் ஆர் ரிஸ்கி பேஸ்ட் பியூர்லி ஆன் த ட்ரஸ்ட், பிலீவ், இன்விடேஷன் வித்தவுட் ப்ரேயர் ப்ரூஃப். ஒரு வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னா முழு மனசோட பண்ணணும், அதுல ஒரு நம்பிக்கை வைக்கணும், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து ஸ்பாட் இயரர். இன்னைக்கு பாக்குற ஸ்பாட் இயர் எல்லாமே நம்ம லாஸ்ட் 2 டேஸ்ல பார்த்த அதே மாடல் மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம போலாம். While driving through the dense forest late at the night, a huge elephant suddenly appeared in front of her car. இங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மொட்டையா பேசியிருக்காங்க. யார் டிரைவ் பண்ணா ஃபர்ஸ்ட், எங்க போனாங்க, எங்க போனாங்கன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட் போயிட்டாங்கன்னு தெரியுது, ஆனா யார் கார் ஓட்டினாலே தெரியல. நீங்க சும்மா வாசிச்சு பாருங்களேன். while driving through the dense forest late night, a huge elephant suddenly appeared in front of her car. அப்போ வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது நாங்க முன்னாடி வந்து ஒரு எலிஃபண்ட் நிக்குதுதான் சொல்றாங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஆஃப் அவர் கார்ன்னு வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வைல் டிரைவிங் கொடுத்துருக்காங்க. யார் டிரைவ் பண்ணா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது நம்ம இங்க ப்ரெசென்ட் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் முன்னாடி நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கான வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும்.
அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? while we were driving while we were driving னு வரணும். driving through the dense forest. நாங்க வந்து ராத்திரி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய யானை வந்து எங்க முன்னாடி நின்னுச்சு. இப்படி நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்ம while drivingன்றது எங்க வந்திருக்கோம்னா ஒரு நார்மலா பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்க ஒரு பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி யார் ஓட்டுறா, இங்க அவர்னு சொல்லியிருக்காங்க. அவர்னா அங்க வந்து வீண் வரணும். ஸோ அதனாலதான் நம்ம we were driving நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க யோசிங்க, நான் ரைட் மட்டும் பண்றேன். The freshly painted, the supervisor told the workers to be careful while moving the office furniture. ஓகே, இதுல சென்டென்ஸ் பாருங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா மாடிஃபையர் எரர்னு சொல்லுவாங்க. மாடிஃபையர் எரர் ஆர் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எரர்னு கூட சொல்லுவாங்க. அரேஞ்ச் கூட சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த சூப்பர்வைசர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இது அப்படியே எடுத்து முன்னாடி எழுதுங்களேன். The supervisor told the workers to be careful while moving the freshly painted எதை பெயிண்ட் பண்ணாங்க அங்க எதுவுமே சொல்லல. ஃப்ரெஷ்லி பெயிண்டட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்லி பெயிண்டடா, பெயிண்டட் வார்ட்ரோபா, ஃபர்னிச்சர் எதுவுமே தரல. அப்போ நம்ம தான் அதை மாத்தி எழுதிக்கணும். while the freshly painted office furniture. ஓகேவா? அப்போ இங்க மாடிஃபையர் எரர், அந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்டே வந்து இங்க தப்பா இருந்திருக்கு. அப்ப இதோட எரர் நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் எரர். ஃபர்ஸ்ட் வேர்டே எரரா இருக்கு. நம்ம எழுதும்போது இதுதான் கரெக்டான வேர்டு. இங்க வந்து மூவிங் வரும். ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு? The supervisor told the workers to be careful while moving the freshly painted office furniture. Office furniture பெயிண்ட் பண்ணதை பத்திரமா கொண்டு போங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். Having finished the heavy lunch, a long nap was taken by exhausted traveler at the inn. இன்னன்றது என்னன்னா லாட்ஜ் மாதிரி தங்குற இடம், தூங்குறாரு. என்ன சொல்லியிருக்காங்க? நல்லா மதியானம் சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்கன்னு இருக்காங்க. இந்த இடத்துல பை வந்திருக்கு. அப்போ தூக்கம் வந்து யாரால் எடுக்கப்பட்டது? ஒரு சோர்வுற்ற ஒரு டிராவலரால் எடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். நம்ம 2 days முன்னாடியே பார்த்துருப்போம். பாசிவ் வாய்ஸ் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சென்டென்ஸ் பார்த்துருப்போம். The calculator was used by student ஒரு வேர்ட் பார்த்துருப்போம். The student used the calculator. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க என்ன எரர்னா சி தான் எரரு. The exhaust traveler took a long nap. இங்க taken வந்திருக்கு, இங்க tookன்னு போட்டிருக்கோம். ஏன் இங்க taken வந்திருக்கு? இங்க என்ன had நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா? இல்ல, அங்க வந்து past participle நம்ம மென்ஷன் பண்ணல. அங்க வந்து நம்ம taken எடுக்க கூடாது. அதனால நம்ம tookன்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து ஏன் taken வந்திருக்கு? நம்ம passive voiceனால தான் வந்து நம்ம அங்க tookன்னு வந்திருக்கு, takenன்னு வந்திருக்கு. பட் இங்க நம்ம வந்து அந்த கரெக்டான வேர்டா நம்ம மாத்துறதுனால took a long nap தான் நம்ம எடுக்கணும். நாப்ன்றது என்னன்னா ஸ்லீப், தூங்குறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் மேனேஜர் ஒன்லி இன்டர்வியூ த, இது வந்து ஒன்லி மாடிஃபையர் எரர். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம 2 days பார்க்குறோம். ஒன்லி மாடிஃபையர் எரர்னு சொல்லிட்டு. ஓகே, they interviewed the 3 candidates for the executive position despite receiving the hundreds of the application. ஒரு மேனேஜர் வந்து 3 பேர் தான் இன்டர்வியூ பண்றாரு, இருந்தாலும் 100 பேர் கிட்ட அப்ளிகேஷன் வந்தாலும் இந்த இடத்துல என்ன வரணும்னா the manager interviewed onlyன்னு வரணும். இந்த ஒன்லி இங்க வரணும், ஒன்லி 3 இங்க வரணும், இங்க வரக்கூடாது. அப்ப எரர் என்ன? இதுதான் எரர். அப்ப சேர்ந்து வாசிங்க. the manager interviewed only 3 candidates for the executive position. இதுதான் இதோடைய எரர். அண்ட் கடைசி கொஸ்டின் பார்க்கிறோம். covered with a thick layer of the dust, the librarian found the rare manuscript in the basement of the old building. அதாவது ஒரு ஓல்டு லைப்ரரி வந்து என்ன பண்றாரு? ஒரு பெரிய புக் எடுக்கிறாரு, ரேர் மேனஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. இது என்னன்னா சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எரர் தான். இதுவும் சென்டென்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்கா ஆகல, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எரர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்? the librarian தான் வந்து found a rare manuscript. ஃபர்ஸ்ட் the librarian வந்துடணும்.
அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரேர் மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்ட்னா அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு பழங்கால புக் மாதிரி நம்ம சொல்லலாம், சுவடிகள் நம்ம சொல்லலாம். மேனுஸ்கிரிப்ட் வந்து அவர் எடுக்கிறார். அதுதான் வந்து என்ன இருக்கு, கவர்டு வித் திக் லேயர். நல்ல ஒரு டஸ்ட் படிஞ்சு கிடக்கு, திக் லேயர் ஆஃப் டஸ்ட். அது எங்க எடுத்தாரு, வேர், எங்க எடுத்தாரு, இன் பேஸ்மெண்ட் ஆஃப் ஓல்டு பில்டிங், பழைய பில்டிங்ல இருந்து அதை எடுத்தாரு. அப்ப எப்படி வரணும் சென்டென்ஸ், the librarian ஃபர்ஸ்ட் வந்துடணும். the librarian found the manuscript the covered with the thick layer in the basement of the old building. அப்ப எரர் என்ன, இதுதான் எரர். ஓகேவா? இன்னைக்கு கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கத்துருப்போம். உங்ககிட்ட இன்னைக்கு கேட்ட கேள்வி என்ன, எம்ப்ரியோலிகோ இதோடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டோ செகண்ட் கிளாஸும் நம்ம இதை பார்த்துருக்கோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேஸ்டான ஒரு சப்போர்ட் படி தான் நம்ம யூடியூப்ல இதை நம்ம டெய்லியும் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.